தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கினார் நடிகர் விஜய். 25ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தலைவராக விஜய் தேர்வு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முடிவு. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியும் இல்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை என அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் கட்சியின் கொள்கை, கோட்பாடு, கொடி, சின்னம் அறிவிக்கப்படும் என நடிகர் விஜய் அறிவிப்பு. மக்கள் சந்திப்புகளுடன் அரசியல் பயணம் தொடங்கும் என்றும் தகவல். சமூக சீர்திருத்த கருத்துக்களை கொண்டுவர தன்னார்வ அமைப்பால் முடியாது, அதற்கு அரசியல் அதிகாரம் தேவை என நடிகர் விஜய் அறிவிப்பு. அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக ஒவ்வொருவரும் ஏங்கிக் கொண்டிருப்பதாகவும் அறிக்கை. ஒப்புக்கொண்ட ஒரு படத்துக்கு பின் முழுநேர அரசியல் பயணம் என நடிகர் விஜய் அறிவிப்பு. அரசியல் மற்றொரு தொழில் அல்ல என்றும் ஒரு புனிதமான மக்கள் பணி என்றும் அறிக்கை. விஜய் கட்சி தொடங்கியதை அடுத்து பட்டாசு வெடித்து கொண்டாடிய ரசிகர்கள். சென்னை, நெல்லை, திருச்சி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உற்சாகம். யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. அரசியல் என்ற பெருங்கடலில் விஜய் கரை சேர்கிறாரா என பார்ப்போம் என்றும் கருத்து. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருப்பதற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வரவேற்பு. வாழ்த்தி வரவேற்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தென்னிந்தியாவை தனி நாடாக பிரிக்க முயற்சி என காங்கிரஸ் மீது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. கர்நாடக காங்கிரஸ் எம்பி டி.கே. சுரேஷ் மன்னிப்பு கேட்கவும் மாநிலங்களவையில் வலியுறுத்தல். நாட்டை பிளவுபடுத்தும் எண்ணம் இல்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே திட்டவட்டம். நாட்டின் ஒற்றுமைக்காக பாஜக என்ன செய்தது என்றும் கேள்வி. கைது செய்யப்பட்டதை எதிர்த்து ஹேமந்த் சோரன் தொடர்ந்த வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டில் முறையீடு செய்ய அறிவுறுத்தி தள்ளுபடி செய்தார் தலைமை நீதிபதி. ஹேமந்த் சோரனின் வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததன் எதிரொலி. காவலை மேலும் 5 நாட்களுக்கு நீட்டித்தது ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம். ஜார்க்கண்டின் புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன் பதவியேற்றார். मैं चंपाई सोरेन ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. இரு எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன். ஹைதராபாத் அனுப்பி வைக்கப்படும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி எம்எல்ஏக்கள். கட்சி தாவுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. நாம் தமிழர் நிர்வாகிகள் சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி உள்ளிட்டோர் வீடுகளில் என்ஐஏ சோதனை. தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் தொடர்பில் இருந்ததாக எழுந்த புகாரில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சமன். தமிழ்நாடு கோரிய மழை வெள்ள பாதிப்பு நிவாரண நிதியில் ஒரு பைசாவை கூட மத்திய அரசு வழங்கவில்லை. மக்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு குற்றச்சாட்டு. வேலூர் தொகுதியில் மீண்டும் திமுகவே போட்டியிடும் என தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு சூசகம். இந்த முறை 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற உழைக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைக்க மக்கள் நீதி மய்யம் திட்டம். கோவை மற்றும் தென்சென்னை தொகுதிகளை கேட்டு பெறவும் முடிவு. தேர்தல் நெருங்கும் நிலையில் தன்னை என்ஐஏ குறிவைப்பதாக சீமான் குற்றச்சாட்டு. நாம் தமிழர் நிர்வாகிகளுடன் தானும் என்ஐஏ முன் ஆஜராக உள்ளதாக பேட்டி. நானே 5ஆம் தேதி போலான்னு இருக்கேன். தனித்தனியாக விசாரிக்கிங்க, மொத்தமாக என்னை விசாரிச்சிருங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான். இப்போ
விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் இடைக்கால விசாரணை அறிக்கை வெளியானது. அரசு வழக்கறிஞர், மருத்துவர் என பலரும் போலீசாரின் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக விசாரணை அதிகாரி அமுதா IAS குற்றச்சாட்டு. தமிழர்களுக்கு எதிராக கருத்து கூறிய நடிகை தன்யாவின் லால் சலாம் படத்தை தமிழ்நாட்டில் திரையிடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என சென்னை காவல் ஆணையரிடம் சமூக ஆர்வலர் செல்வம் மனு. பிரபல ஹிந்தி நடிகை பூனம் பாண்டே உயிரிழப்பு, கர்ப்பப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் மரணம். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 150 ரன்களை கடந்தார் இந்திய தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால். 4 விக்கெட் இழப்புக்கு 300 ரன்களுக்கு மேல் எடுத்து இந்திய அணி நிதான ஆட்டம். Down the wicket, big shot. What a way to bring up a century for this young man. His second 100. If you thought there were nerves, banish the thought. It's been a தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் தனது புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சமூக, பொருளாதார, அரசியல் சீர்திருத்தங்களை முழுமையாக மேற்கொள்ள அரசியல் அதிகாரம் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழலில் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறமும், பிளவுவாத அரசியல் கலாச்சாரமும் மறுபுறமும் நம் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக விஜய் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு மாநில உரிமைகள் சார்ந்து பிறப்பால் அனைவரும் சமம் என்ற கொள்கை பற்று உடைய அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏங்கிக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் முழுமையாக உதவும் நோக்கில் எண்ணி துணிக கருமம் என்னும் வள்ளுவனின் வாக்கிற்கு ஏற்ப தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்குவதாக விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஜனவரி 25ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டதாகவும் விஜய் கூறியுள்ளார். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் இலக்கு என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைத்தவுடன் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கட்சியின் கொள்கைகள், கொடி, சின்னம் மற்றும் மக்கள் சந்திப்பு என அரசியல் பயணம் தொடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இடைப்பட்ட காலத்தில் கட்சி தொண்டர்களை அரசியல் மையப்படுத்துவது, பொறுப்பாளர்கள் தேர்வு, உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்று விஜய் தெரிவித்துள்ளார். எனவே வரும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ள விஜய் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் சினிமாவில் இருந்து விலக இருப்பதாக அறிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியலின் உயரம் மட்டுமன்றி நீல அகலத்தை அறிந்து கொள்ள முன்னோர் பலரிடம் இருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருவதாக விஜய் தெரிவித்துள்ளார். எனவே அரசியல் தனக்கு பொழுதுபோக்கு அல்ல, ஆழமான வேட்கை என்று விஜய் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அரசியலில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள விஜய் தான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த பணிகளை முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட இருப்பதாக கூறியுள்ளார். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் செய்யும் நன்றி கடன் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த செய்தி வெளியான நிலையில் கள்ளக்குறிச்சியில் அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அத்துடன் பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கியும் கொண்டாட்டத்தில் திளைத்தனர். மேலும் விஜய் மற்றும் அவரது கட்சியின் பெயரில் முழக்கம் எழுப்பினர். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் இது குறித்து ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த நாளுக்காக நாங்கள் ஒவ்வொரு ரசிகர்களும், ஒவ்வொரு தொண்டர்களும், ஒவ்வொரு தமிழக மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஏன்னா இந்த ஒரு நாள் வரும்பொழுது தான் தமிழக மக்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும் என்று ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட எதிர்பார்த்திருந்தாங்க. அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு நாளாக எனக்கு எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக கிடைச்சிருக்குது.
இதனால ஒரு வரலாற்றை மறக்க முடியாத ஒரு நாளாக நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக சொல்ல போனால் பொங்கல் தீபாவளியோட இன்னைக்கு வச்ச பேர் தான் மக்கள் வெற்றி கலகாலம். இந்த கொண்டாட்டத்தில் வந்து நாங்கள் ரொம்ப இத்தனை வருஷமாக இதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே காத்திருந்தோம். இளைஞர்கள் பட்டார் எல்லாருமே தளபதி எப்போ எல்லாரும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எங்களுக்கு இப்போ விட கிடைச்சிச்சு. இனிமேல் நாங்கள் வந்து மக்கள் பணியில் ஈடுபடுவோம். கண்டிப்பாக மக்களுக்காகவே வந்து எப்போவுமே மக்கள் இந்த இயக்கம் இருக்கும். இந்த தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி கழகமாக பேசப்படும். அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும். எல்லாரோட மனசுல வந்து ரொம்ப சந்தோஷம் பார்க்க முடியுது. இப்பயே ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இப்போதான் தெரியும். ஒரு ஹாஃப் அவர் முன்னாடி தான் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவனே இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே இன்னைக்கு ஒர்க்கிங் டேஸ் வேற, இந்த டைம்ல இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா உண்மையிலே சொல்றேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. வந்து அனைவருக்கும். வேலூர் மக்களவை தொகுதியில் சுமார் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் வேலூர் மக்களவை தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் உதயநிதி, KN நேரு உள்ளிட்ட 5 பேர் அடங்கிய குழு ஆலோசனை நடத்தியது. அப்போது வேலூர் தொகுதியை கூட்டணிக்கு தராமல் திமுக தான் போட்டியிட வேண்டும் என்று நிர்வாகிகள் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பதை தலைமை கழகம் முடிவு செய்யும் என்றும், யாரை நிறுத்தினாலும் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு ஐவர் குழு அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் கடந்த மக்களவை தேர்தலில் வேலூர் தொகுதியில் 8000 வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றதாகவும், இம்முறை 2 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற வேண்டும் என்றும் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகுதி உள்ளவர்கள் மகளிர் திட்டத்தில் பயனடையாமல் இருந்தால் அவர்களை கண்டறிந்து தலைமை கழகத்திடம் தெரிவிக்கவும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.